ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி பொசுன்னு பூரி பண்ணிக்கிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாவே தெரியுதில்ல எவ்வளோ பொசுன்னு உப்பி இருக்குது பூரி. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணுங்க. அதில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அவளுக்கு உப்பு போட்டுக்கணும். அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான், அதனால் 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியும் எண்ணெயும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ கோதுமை மாவு 2 கப்பு போட்டுக்கலாம். ரவை ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேங்க. நான் சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாம்பே ரவை உப்புமா ரவை எடுத்தாலும் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஆட்டிடுங்க. ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி எடுத்திருந்தேன். இப்போ 1/4 கப்பு அதிகமாகிடுச்சு இல்லையா ரவை. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் அவளுக்கு விட்டுட்டு நல்லா மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே இது மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கிழங்கு பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு. அதுக்காக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா இது நல்லா நசுக்கி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். அது இது மாதிரி நல்லா, எனக்கு கொஞ்சம் கிழங்காக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் கொஞ்சம் கிழங்காகவே இருக்கணும், ரொம்ப மாவு மாதிரி பிசைய வேணாம். இப்போ கடாயை வச்சுக்கிட்டோம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கலர் வரணும். இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இதில் உளுத்தம்பருப்பு போடக்கூடாதுங்க, அது வாசனை ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேங்க, அது போட்டுக்கிட்டேன். நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். பச்சை மணம் இருக்கக்கூடாது வெங்காயத்தில் கூட. அதனால் இது மாதிரி வறுத்துக்கின அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியில் இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க. நம்மளுக்கு கிளாஸ் மாதிரி நம்ம கண்ணாடி பதத்துக்கு அது நல்லா வெந்துடணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் 1 கிளாஸ் கம்மி ஆகிட்ருக்கும், அவ்வளோ நல்லா வெந்திருக்கணுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் அங்கங்கே கிழங்கு வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும், நம்மளுக்கு அந்த கறி திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மசிச்சிக்கலாங்க உருளைக்கிழங்கு. நல்லா மூடி போட்டாச்சு. மூடி போட்டு இது மாதிரி கொஞ்சம் திக்கான அப்புறமா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு. இதை மூடி போட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நம்ம மூடி போட்டுட்டு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பூரி மாவு இது மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது நம்ம மேலே விட்டோம்ல எண்ணெய், அதுவே சரியாக போயிடுங்க. மாவு தொட்டுற அவசியம் வராது. மாவு தொட்டு போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெயில் அந்த மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதனால் இது மாதிரி எண்ணெயிலேயே நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்க்கணும். ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப கனமாகவும் வேணாம். இது மாதிரி தேய்ச்சிக்கணும்.
இது மாதிரி ரவுண்டாக வந்தாலும் வரலனாலும் நம்மளுக்கு பூரி பொங்கி வருங்க. அது ஒரு டிப் இருக்குது, நான் சொல்கிறேன். எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு, புகை வருது. இது மாதிரி புகை வரும்போது பூரியை போட்டோம்னா புசு புசுன்னு பொங்கி வந்துடும். நம்ம வந்துட்டு எண்ணெய் காயாமல் போட்டோம்னா அது பொங்காது பூரி. பாருங்கள் எவ்வளோ நல்லா பசு பசுன்னு வந்திருக்கு. இது தாங்க டிப்பு மெயின். எண்ணெய் நல்லா காஞ்சி நம்மளுக்கு புகை வரும்போது இது மாதிரி பூரி எடுத்து போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பசு பசுன்னு பொங்கி வரும். நம்ம எப்படி தேய்ச்சாலும் இது மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இதே மாதிரி பூரி எல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் காயாமல் போட்டேங்க, அது பொங்கி வரல. எண்ணெய் நல்லா புகை வரும்போது போட்டால் தாங்க அது நல்லா பொங்கி வருது. கொஞ்சம் இது மாதிரி இது பாருங்கள், எண்ணெய் புகை வருது. இப்போ போட்ட இது பொங்கி வருங்க. நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது சீக்கிரமாக அமிஞ்சிடாது, நல்லாவே இருக்கும், புஸ் புஸ்ன்னு இருக்கும். பாருங்கள் ரவுண்டாக கூட தேய்க்கல இது, இருந்தாலும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டிப்பு வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா புகை வரும்போது பூரி போட்டிங்கன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு பொங்கி வருங்க. ரவை போட்டதுனால இது நல்லா இப்போது அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்குங்க, நல்லா அமைஞ்சு போவ சீக்கிரமாக. இந்த டிப்பு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பூரி கடையே வச்சிடலாங்க. அவ்வளோ நல்லா புஸ் புஸ்ன்னு வருது பாருங்கள். பூரி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் தட்டில் போட்டுக்கிட்டு பூரியை வச்சுக்கிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் புடும்பு இது கூட எவ்வளோ நல்லா மெலிசாக இருக்குது, ரொம்ப கனமாக இல்லாமல். பூரி இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்குக்கும் இந்த பூரிக்கும் ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.